என்டிஏல முக்கியமான ஒரு ஐயா எடப்பாடி பழனிசாமி, அவர் விஜய் எப்படி கணக்கு போடுறாரு. ஒரு கட்டத்துல பெரிய கட்சிகள்லாம் வரப்போகுதுன்னு சொன்னவர் தான். இன்னைக்கு அவரோட அப்ப இந்த இடத்துக்குள்ள இவருக்கு வந்து விஜயை சேர்க்கறதுல இவருக்கு வந்து நஷ்டம். சாமிக்க ஒரு ஸ்டாண்ட் பாயிண்டா இருக்க முடியும். இதுல இருந்து அவர் எப்படி இறங்கி வராருன்னு தெரியல. விஜய்க்கு ஸ்டாண்ட் பாயிண்டா ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். சோ இந்த விஜய் எடப்பாடி பழனிசாமி என்டிஏ கூட்டணி எல்லாம் அப்ப விஜயோட புரோ ராகுல் நடவடிக்கை தமிழக அளவிலையும் இந்திய அளவிலையும் மோடிக்கு பாதிப்பை ஏற்படுத்துது. மீண்டும் அவர் வந்து ஜனநாயக படத்தை அடிச்சாச்சு. அது 300 கோடி ரூபாய்க்கு தகுதியான சொத்து. ஹாலிடேஸ்ல தான் படங்களுக்கு வசூல். அப்போ ஹாலிடேஸ் வசூலை வந்து அந்த படம் எடுக்கணும்னு தான் வந்தாரு. விஜய் என்ன நினைச்சாரு, கடைசி படம்னு சொன்னதே வசூலை உயர்த்தது. அசரல்ல. மோடி ரொம்ப அலர்ட்டா இருப்பாரு. அலர்ட்டா இருக்கக்கூடிய மோடி, நீங்க 26ல மோடியாலேயே ஒரு ஆளாட்ட ஆயிட்டு 29ல மோடிக்கு எதிராக வருவீங்க. அப்போ உங்களுக்கு மோடிக்கு வந்து தமிழ்நாட்டில் 20 எம்பி நாங்க எதிர்பார்க்கிறோம். மோடிக்கு 4வது முறை மோடிக்கு எதிராக ஒரு வார்த்தை பேச முடியாம மோடி யாருன்னு நம்ம காட்டினதுல அதான் மோடி தான் காட்டினாரு. வாட் இஸ் எம்பெடட் இன் மோடிஸ் மைண்ட் வாஸ் rekindled by patriots like ஆர்டி. இது ஆர்டிடி இதுதான் நடந்தது. இப்போ அவரால் பேச முடியாம இருக்கிறாரு. இப்போ நீங்க அதுக்கு என்ன உதாரணம்னா, அனைத்து வகையான மசாலா பொருட்கள் அரைக்கும் இயந்திரங்கள், சுத்தம் செய்யும் இயந்திரங்கள், காஃபி கொட்டை அரைக்கும் இயந்திரங்கள், இட்லி தோசை மாவு அரைக்கும் இயந்திரங்களின் மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ கணேஷ் மில் ஸ்டோர்ஸ், கோயம்புத்தூர். இக்னைட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் ஊடகங்கள்ல கருத்து கணிப்பை தாண்டி இவர் சொல்ற கணிப்பு என்றுமே தப்பாதுன்னு சொல்லலாம். ஊடகத்துல நிறைய ஆண்டுகாலம் அனுபவத்தை தாண்டி ரொம்ப துல்லியமாக தேர்தல் முடிவுகளையும் தேர்தலினுடைய வாக்கு சதவீதத்தையும் கணிப்பதில் வல்லவர்னு சொன்னா மிகை கிடையாது. அவர் திரு ஆர்டி சார் அவர்கள். அவர்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். சார் வணக்கம். சார் வணக்கம் சுபா. சார், நாங்க தொடர்ந்து பாத்துட்டு வரோம். எல்லாருமே மாசன்னு சொல்ற ஒருத்தரை வந்து நீங்க பீஸ்ன்னு சொல்றீங்க. விஜய் வந்து என்டிஏ கூட்டணியில வரப்போறாரா அப்படிங்கிற ஒரு தகவல் ஊடகங்கள்ல தொடர்ந்து உலா வருது. இது எவ்வளவு தூரம் சார் சாத்தியப்படும்? இது எவ்வளவு தூரம் உண்மை? அதாவது எந்த ஒரு கான்ட்ராக்ட்லயும் ஆஃபர் அண்ட் அக்செப்டன்ஸ் இருக்கணும். இதுல ஆஃபரும் அக்செப்டன்ஸும் ஊடகம் தான் அதை செய்துட்டு இருக்குது. ரியலா அந்த பிளேயர்ஸ் மத்தியில ஆஃபரும் அக்செப்டன்ஸும் தெளிவா வரல. இப்ப இதுல நீங்க விஜய் சைடு பார்த்தோம்னா, அவர் ஒரு சினிமா ஹீரோ. அவர் இன்னும் பலம் நிரூபிக்காதவர், அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு. அந்த சூழ்நிலையில அவரு ஒரு பலம் நிரூபிக்காமலே ஒரு அலையன்ஸுக்கு அவர் போக முடியாது. அவர் கையில என்ன ஓட்டு இருக்குன்னு தெரியாமலே அவர் ஒரு அலையன்ஸுக்கு போறது வந்து அவருக்கு ஃபியூச்சர்ல அந்த அலையன்ஸோட முடிவு மோசமா போச்சுன்னா சிவாஜி மாதிரி ராசி இல்லாதவன் வெட்ட வந்தாலே வீணா போச்சுன்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு 89 சிவாஜி மாதிரி கையில ஓட்டு இல்லாத ஓட்ட ஒருத்தர் டிரான்ஸ்பர் பண்ண முடியும்னு திரும்ப அவமானமாட்டும் ஒரு அவரை பற்றிய எதிர்காலத்தை அடிக்கிற மாதிரி பேசுவாங்க. ஒருவேளையில நல்லபடியா வந்தாலும் உங்க ஓட்டு எங்க, நீங்க எங்க ஓட்டை நிரூபிச்சீங்க, உங்க ஓட்டா வந்தது, எங்க ஓட்டே எங்களுக்கு இருந்த ஓட்டை நாங்க எடுத்துக்கிட்டோம்னு சொல்லுவாங்க. சோ மோசமா முடிவு போச்சுன்னா அதுக்குள்ள கெட்ட பேரை சுமக்கணும். நல்லா முடிவு வந்ததுன்னா அந்த பேர் உங்களுக்கு எங்க ஓட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. சோ முதல்ல வரக்கூடிய ஒரு கட்சிக்கு பலத்தை நிரூபிக்கிறதா சரியான பார்வையா இருக்கும். அந்த பார்வையில தான் கேப்டன் விஜயகாந்த் வந்து 8.3 நிரூபிச்சாரு. அதற்கு பிறகு 10 நிரூபிச்சாரு. ஜெயலலிதா அம்மையார் 37 விழுக்காடு பலம் கொண்ட அணிய தலைமை தாங்கின ஜெயலலிதா அம்மையார் இவரோட 10 விழுக்காடையும் சேர்த்துக்கிட்டு அது வட தமிழகத்துல பொருந்தா கூட்டணிக்கு எதிராட்டு நல்ல வாக்கு வீதம் கிடைக்கவும் அது 50 விழுக்காடு வாக்கு கிட்ட பெற்று ஒரு வெற்றியை பெற்றாங்க. ஆனா இன்னைக்கு அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டா தான் விஜய் இருக்கிறாரு. விஜய்க்கு இன்னைக்குள்ள முதல் கடமை கூட்டணி போறதில்ல, தன்னோட பலம் என்னங்கிறத நிரூபிக்கிறது தான். இதைத்தான் நான் தெளிவா சொல்றேன். இந்த வகையில தான் காங்கிரஸ் கூட இவர் கூட்டணின்னு இவருக்குள்ள சர்வே இதெல்லாம் பார்த்து ராகுல் காந்தியே அதை ஏற்றுக்கொள்ளதாட்டப்பட்ட சூழ்நிலை வந்தது. ஆனா அரசியல் கள அனுபவம் மிக்க மல்லிகார்ஜுன கார்கே அவர் எங்கெங்க பலத்தை நிரூபிச்சாரு, அவரை நம்பி எப்படிங்க நம்ம போக முடியும்னு அதுக்கு முட்டுக்கட்டை போட்டுட்டாரு. அதே மாதிரி சிதம்பரமும் அவர் இடைத்தேர்தலில் கூட நிக்கலீங்களாங்க.
எம்ஜிஆராவது இடைத்தேர்தல் நின்னாங்க, எங்கேயுமே நிக்கலங்க. அவரை வச்சு என்னங்க நீங்க கற்பனை ஏட்டு சுரக்கா ஓட்ட வச்சு நாம மதிப்பிட முடியுங்கிற இதுல காங்கிரஸ் தாவேகா கூட்டணி காலியாச்சு. இப்ப என்டிஏ தாவேகா கூட்டணி பேசப்படுது. இதுல என்டிஏல முக்கியமான ஒரு ஐயா எடப்பாடி பழனிசாமி, அவர் விஜய் எப்படி கணக்கு போடுறாரு? ஒரு கட்டத்துல பெரிய கட்சிகள்லாம் வரப்போகுதுன்னு சொன்னவர் தான். இன்னைக்கு அவரோட கணக்கு என்ன? விஜய்க்கு என்ன பலமாட்டு அவர் மதிப்பிடுறாரு? ஃபார் எக்ஸாம்பிள், அவர் இப்படி கணக்கிடுறாருன்னு வைங்க, விஜய்க்கு 3x ஓட்டு கிடைக்குது. எக்ஸ்ங்கிறது என்னவாட்டும் இருக்கட்டு, பீசாட்டும் இருக்கட்டு, மாசாட்டும் இருக்கட்டு, அதை பற்றி நம்ம போகாண்டாம், ஏன்னா தெரியாது. அன்டெஸ்டட் சொல்லும் போது பீசா மாசான்னு தெரியாது, அது ரிசல்ட்ல தான் தெரியும். அதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ அன்டெஸ்டடுங்கிறது மாசுன்னு சொல்ல உங்களுக்கு நிரூபிச்சாதாயா மாசு, இல்லைன்னா அது பீஸ் தான் என்னோட பதிலா எடுத்துக்கலாம். 3x ஓட்டு இருந்து வைங்க, அதுல 2x ஸ்டாலின் இருந்து வருது, 1x எடப்பாடி இருந்து வருதுன்னு சொன்னா விஜய கூட்டணியில சேர்த்தா ஸ்டாலின் இருந்து வரக்கூடிய அந்த 2x ஓட்டும் ஸ்டாலின்டே போயிடும். அது கிறிஸ்டின்ஸ் ஓட்டா இருக்கலாம், முஸ்லீம் ஓட்டா இருக்கலாம், மற்ற நலிந்த பிரிவு மக்கள் ஓட்டாட்டு இருக்கலாம். அப்போ அந்த வாக்குகள் ஸ்டாலின் போனா இவருக்கு என்ன லாபம் இருக்குது? இவர்கிட்ட இருந்து வெளியேறக்கூடிய 1 விழுக்காடு ஓட்டு மட்டும் 1x அந்த 1 விழுக்காடு 1 யூனிட் ஓட்டு மட்டும் இவர்கிட்ட விஜயால வருமே தவிர ஸ்டாலின் இருந்து விஜய் வெளியெடுக்கக்கூடிய 2 யூனிட் ஓட்டும் வராது, அது ஸ்டாலின்டே போயிடும். அப்போ இந்த இடத்துக்குள்ள இவருக்கு விஜயை சேர்க்கறதுல இவருக்கு நஷ்டம். சப்போஸ் இப்படி கணக்கு போடுறாருன்னு வைங்க, விஜய் எடுக்கக்கூடிய ஓட்டுல 2 ஓட்டு எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரை சொல்லி அது எடப்பாடி இருந்து எடுக்கக்கூடிய ஓட்டு தான். இவரு ஸ்டாலின் எதிரின்னு சொல்லிட்டாரு, அதனால இவர்கிட்ட இருந்து ஸ்டாலின் எதிர்ப்பு ஓட்டு வராது. திமுகவுக்கும் இவங்களுக்கும் தொடர்பு 2011 அறந்து போச்சு. ஸோ 15 வருஷமா திமுகவுக்கு தொடர்பு இல்லை, அதனால திமுக வாக்குகள் இவருக்கு வராது. அதனால இவர் எடுக்கிறது தனியா நம்ம வாக்கை தான் எடுப்பாரு, அதனால இவரை நம்ம சேர்த்துக்கிறது நல்லது. இவரும் நம்ம வாக்கை பிரிச்சு ஸ்டாலின் வாக்குல சேதாரமும் இல்லைன்னா நமக்கு நஷ்டமாகும். அப்ப இப்படி ஒரு கணக்கை போட்டா நம்ம வாக்கை இவ்வளவு அவர் சேதாரம் பண்ணுவாரு. அவர் சேதாரம் பண்ணக்கூடிய வாக்குக்கு தக்கன ஒரு குறிப்பிட்ட அளவு அடையாள அரசியலுக்கான ஒரு சீட்டை அவருக்கு கொடுக்கலாம். இதுதான் எடப்பாடி பழனிசாமியின் முடிவு. இதை தாண்டி நீங்க எடப்பாடி பழனிசாமிய கம்பல் பண்ணவும் முடியாது, அவரை கொயர்ஸ் பண்ண முடியாது, யாரும் எதுவும் பண்ண முடியாது. அந்த இடத்துக்குள்ள எடப்பாடி பழனிசாமி அன்னைக்கு பெரிய கட்சி வருதுன்னு சொல்லும் போது விஜய் எடப்பாடி பழனிசாமிக்கு அல்வா கொடுத்தாரு. அன்னைக்கு அவர் சொல்லும் போதெல்லாம் கேட்டுட்டு இருந்துட்டு கடைசியில ஊழல் சக்தின்ட்டாரு எடப்பாடி பழனிசாமிய, பலகீனமான தலைவர்ன்ட்டாரு. அப்போ பலகீனமான தலைவர்னு சொன்னவருக்கு எடப்பாடி விஜயால ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ண முடியுமா? இதுதான் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு ஸ்டாண்ட் பாயிண்டா இருக்க முடியும். இதுல இருந்து அவர் எப்படி இறங்கி வராருன்னு தெரியல. விஜய்க்கு ஸ்டாண்ட் பாயிண்டா ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த விஜய் எடப்பாடி பழனிசாமி என்டிஏ கூட்டணி எல்லாம் மீடியா மேக்கிங் தானே தவிர வேற எதுவும் இல்லை. ஆனா அமித்ஷா இதுல என்ன செய்யறாருன்னு யாருக்கும் தெரியாது. பட் ஏதோ அமித்ஷா அது விஜயை கொண்டு வர போறாருங்கிற ஒரு செய்தி பரவலா அடிபடவும், அமித்ஷா அதை இது பண்றான்னு சொல்லவும், ஒரு மோடி லாயலிஸ்டா உள்ள ஒரு நேஷனல் மைண்டட் ஒரு எல்டர் ஆபீசர் ரிட்டையர்ட் ஆபீசர் இந்த கேள்வியை கேட்கிறாங்க. ஸோ என்னோட பார்வையில் இதுல நான் என்ன வைக்கிறோம்னா, விஜய் என்டிஏ ஒரு ஆளா உருவாக்குனா 29 அவரு மோடிக்கு எதிராக ராகுல் காந்தி கூட அவர் கைகோர்ப்பாருங்கிறது என்னோட கணிப்பு. என் கருத்துல நான் இதுல தெளிவா இருக்கிறேன். அதனாலதான் 8ஆம் தேதியே நான் நியூஸ் 18 தொலைக்காட்சியில எல்லாரும் பேசும்போது நான் சொன்னேன், விஜய்க்கு சசிகலா டைப் ட்ரீட்மெண்ட் நான் சொன்னேன். இது மீண்டும் பழைய ஞாபகத்தை நான் கிளறேன். சசிகலா அம்மையார் தமிழ்நாட்டை கைப்பற்றும் போது ஹிண்டு ராம், இந்தியன் எக்ஸ்பிரஸ் சந்தாலியா, தினத்தந்தி சிவந்தி பாலசுப்ரமணிய ஆயத்தன், இன்னும் பல டிக்னிட்டிஸ் எல்லாம் பூச்செண்டோட சசிகலா அம்மையார் இல்லத்துல போயஸ் கார்டர்ல ஜெயலலிதா வாழ்ந்த அந்த வீட்டுக்குள்ள சசிகலா அம்மையார் அந்த இல்லத்துக்குள்ள போய் நிற்கும் போது நான் சொன்னது, கவர்னர் வரமாட்டாரு, சசிகலா அம்மையாருக்கு பதவியேற்புலாம் நடக்காதுங்கிற கருத்தை தினத்தந்தி தொலைக்காட்சியிலேயே அந்த தினத்தந்தி அதிபர் பூச்செண்டு சசிகலா அம்மையார் கொடுத்த காட்சிகள் வரும்போது ஈவினிங் நான் சொல்றேன். நான் ஏன் அந்த கருத்தை சொன்னோம்னா, ஐயா மா நடராசன் மிகப்பெரிய திறமசாலி, அவரு கன்ஷிராமி முலாயம் சிங் யாதவையும் சேர்த்து பாஜகவையே யூபியில தோக்கடிச்சவர், அதை நம்ம மதிக்கிறோம். ஜெயலலிதா உயிர் தோழி சசிகலா அம்மையார் அந்த ஸ்டாச்சரை மதிக்கிறோம், நம்ம இன்னைக்கும் மதிக்கிறோம். ஆனா அவங்க தப்பு என்ன பண்ணாங்கன்னா, ராகுல் காந்தியை வச்சு மோடி கிட்ட பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணாங்க. அதுதான் அவங்களோட தவறு. அப்போ மோடி கிட்ட நாம என்ன சொல்றோம்னா, ஐயா மா நடராசன்
டிமானிட்டேஷனை எதிர்க்கிறாரு. அவர் வந்து பாஜகவுக்கு எதிராக இருக்காரு. அவர் வந்து 2004 தோத்ததுல ஜெயலலிதா ஓட்டப்படகுல ஏறிட்டாங்க, அதனால தோத்தாருன்னு சொல்றாரு. ஐயா மா நடராசன் இந்திரா காந்தி அம்மையாரோட ஆதரவாளர். இந்திரா காந்தி குடும்பம் தான் அங்க ஜெயிக்கும்னு சொல்றாரு. இந்திரா காந்தி காமராஜ் தகராறுல 69 இருந்தே அவங்க இந்திரா காந்தி குடும்பத்தின் ஆதரவாளர்கள். அதனாலே வரலாற்றை மாற்றும் விதமா 2 தமிழர்களை கமாண்ட் பண்ண காமராஜ் படத்தை கூட அவங்க முள்ளிவாய்க்கால் முற்றத்துல வைக்கல. அதே வேளையில அவங்க உணர்வுல முல்லை இது தேவிகுளம் பீர்மேடு இந்திய எதிர்ப்புலாம் காமராஜரை பற்றிய ஐயா நடராசனுக்கு உணர்வை நம்ம மதிக்கிறோம். ஆனா வரலாற்று ரீதியா இந்திரா காந்தி அம்மையார் குடும்பம் மறைக்கக்கூடிய ஒரு இதை இவரும் மறைக்கக்கூடிய இதை செய்யறாரு. இவங்க அதிகாரத்துக்கு வந்தா காங்கிரஸுக்கு சசிகலா அம்மையார் ஆப்ஷனும் இருக்கும், டிஎம்கே ஆப்ஷனும் இருக்கும், பாஜகவுக்கு ஒன்றும் இருக்காது. வில் பி வெர்ச்சுவலி லெஃப்ட் இன் லர்ஜிங்கிறத நாங்க ஒரு டீமா சுரேஷ் பிரபு, ஜவடேக்கர், அருண் ஜெட்லி எல்லாத்துக்கிட்டையுமே போய் சொன்னோம். எங்களோட அந்த மாநில தலைவர் அமித்ஷா கிட்டையும் போய் சொல்லிட்டு வந்தாங்க. ஸோ இந்த கருத்தை நாங்க சொன்னது மேல எடுப்பட்டதுனால மோடி தரப்புல ஜெயலலிதா அம்மையார் ஹாஸ்பிட்டலைஸ் ஆனதுமே இவங்க கையில அதிகாரம் போனா பாஜகவுக்கு எதிராக இந்தியா ஃபுல்லா அரசியல் பண்ணுவாங்க. யூபியில பண்ணியிருக்காங்க, மகாராஷ்டிரால பண்ணுவாங்க, கர்நாடகா பண்ணுவாங்க. வேர்ல்டு வைட் நெட்வொர்க் இருக்குது, இந்திய அளவுல நெட்வொர்க் இருக்குது, சிறுபான்மை சக்திகள், தமிழ் தேசிய ஆர்வலர்கள், இப்படி அவங்கள்ட்ட ஒரு அர்பன் நக்சல்னு நம்ம சொல்லுவோம். அவங்களை பொறுத்தவரை சமூக நீதி போராளிகள்னு சொல்லுவாங்க. வி.டி. ராஜசேகர், தலித் வாய்ஸ், இது இவரு ஆந்திராவில் இந்த மாதிரி ஒரு ஷெப்பர்ட் கம்யூனிட்டியை சேர்ந்த ஒருத்தர் நிறைய எழுதிட்டு இருப்பாரு. அவரு இந்த மாதிரி எல்லாமே நடராஜன் நெட்வொர்க்ல உள்ளவங்க, யோகேந்திர யாதவ். அப்ப இவங்க எல்லாம் மோடிக்கு எதிராக தான் செயல்படுவாங்க. சோ நம்ம இவரை கிராக் டவுன் பண்ணணும்னு சொன்னோம். அவரும் அதை நிரூபிக்கிற மாதிரி ராகுல் காந்தி சைடு போனதுனால அவங்க கிராக் டவுன் ஆனாங்க. அதே இதைத்தான் நான் வந்து வரும்போதே ராகுலுக்கு ஒரு ஸ்டூஜ் ஆட்டு, ஊதுகுழல் ஆட்டு, தொங்கு சதையாட்டு, ஒட்டுணி ஆட்டு விஜய் வர்றதுனால மோடிக்கு நம்ம அதை நம்ம அலர்ட் பண்ணோம். குறிப்பா ஓட்சோரின்னு ஒரு போலி போராட்டத்தை பாராளுமன்றத்துக்கு நோக்கி ராகுல் பண்ணாரு. அந்த போராட்டத்துல கலந்துகிட்ட திமுகவோ என்சிபியோ ராகுல் கைதுக்கு எந்த ஒரு கண்டனமும் தெரிவிக்கல. அது எல்லாரும் வராங்க, ராகுலும் கைதாரான்னு சொல்லும் போது விஜய் காலையிலே எக்ஸ்தலத்துல ராகுல் கைதுக்கு கண்டனம் போட்டுட்டாரு. ராகுல் கைதுக்கு விஜய் கண்டனம் போட்டதுனால உடனே ஸ்டாலின் போட வேண்டியதாயிட்டு, ஸ்டாலின் போட்டதுனால உடனே சரத்பவார் போட வேண்டியதாயிட்டு. இதுவே ஒரு வேண்டாத வேலையை உருவாக்கி விட்டுக்கிட்டு ராகுல் கைது ஒரு 2 மணி நேரம் இன்சிடென்டா போக வேண்டிய ஒரு விஷயத்த விஜய் ராகுலுக்கு தூக்கி பிடிச்சி ஸ்டாலினும் அதுக்கு கைதுக்கு கண்டனம் தெரிவிக்க வேண்டிய நிலைமைக்கு விஜய் உருவாக்கிட்டாரு. அப்போ விஜயோட புரோ ராகுல் நடவடிக்கை தமிழக அளவிலையும் இந்திய அளவிலையும் மோடிக்கு பாதிப்பை ஏற்படுத்துது. மீண்டும் அவர் வந்து ஜனநாயகம் படத்துக்கு நெருக்கடி சந்திப்பாருன்னு சொன்னோம். சசிகலா ட்ரீட்மெண்ட் தான் சொன்னோம். அது இன்னைக்கு நடக்குது. இப்ப ஜனநாயகம் படத்தை அடிச்சாச்சு. அது 300 கோடி ரூபாய்க்கு தகுதியான சொத்து. ஹாலிடேஸ்ல தான் படங்களுக்கு வசூல். அப்போ ஹாலிடேஸ் வசூலை வந்து அந்த படம் எடுக்கணும்னு தான் வந்தாரு. விஜய் என்ன நினைச்சாரு? கடைசி படம்னு சொன்னதே வசூலை உயர்த்ததுக்கு, ஹாலிடேஸ்ல கொண்டு விட்டதே நம்மளை எழுத்து உதயநிதியை மிரட்டி அந்த தரப்பு படம் விடாம பண்றதுக்குள்ள வேலை. அதுக்கு பிறகு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல சவுக்கு எடுத்து எம்ஜிஆர் மாதிரி கொண்டு வந்ததே திமுக எதிர்ப்பாளர்கள்லாம் படத்தை பார்த்து படத்துக்கு வசூலை குவிப்பாங்க. ஏற்கனவே ஜிஎஸ்டி எழுத்து தான் அவருடைய மெர்சல் படத்துல இருந்தே ஒரு 5-6 படத்துக்கு ஒரு 50 கோடி 100 கோடி மோடி எதிர்ப்பிலே லாபத்தை பார்த்துட்டாரு. அது 100 கோடி எல்லாத்துக்கும் போகும். இப்ப இவர் மொத்தமா 300 கோடி நஷ்டம் அடைஞ்சிட்டாரு. ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் மாதிரி மோடி எதிர்ப்ப சொல்லி லாபம் பார்த்தவர் மொத்த லாபத்தையும் இதுல வியாபாரத்துல கோட்டை விட்டுட்டாரு. இது கொடுத்தவனே எடுத்துக்கொண்டாண்டி கதை மாதிரி மோடி எதிர்ப்புல மார்க்கெட் ரேஞ்சை உயர்த்தின நீங்க மோடிக்கிட்டே மாட்டிக்கிட்டு நீங்க விழிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இதுதான் இப்போ பொசிஷன். இதை தாண்டி கரூர் வழக்குல சீமான் சொன்னாரு கொடுஞ்செனியனை அரெஸ்ட் பண்ணுங்கன்னாரு. அவர் கொடுஞ்செனியன்னு சொன்னது விஜய. ஸ்டாலின் வந்து இந்த அப்போ உடன்குடி கருப்பு கட்டி சாப்பிடுப்போ, இந்த அப்போ கோயில்பட்டி மிட்டாய் சாப்பிடுப்போ, இந்த அப்போ சாத்தூர் கார சேவு சாப்பிடுப்போ, இந்த அப்போ திருநெல்வேலி அல்வா சாப்பிடுப்போ, இந்த அப்போ கடம்பூர் போலி சாப்பிடுப்போன்னு ஒவ்வொரு ஊர்லயும் உள்ள என்ன பிரசித்தி பெற்ற தின்பண்டம் உண்டோ அந்த தின்பண்டத்தை தன் மகனுக்கு ஒரு நண்பனுக்கு குழந்தைக்கு ஊட்டுற மாதிரி ஊட்டி விட்டுட்டு இருக்கிறாரு மு.க. ஸ்டாலின். எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இன்னும் சொல்ல போனா கிளீன் சிட்டு கொடுத்தாரு. எப்படி சிட்டு கொடுத்தாரு? எந்த தலைவரும் அவங்க தொண்டர்கள் சாகிறதுக்கு விரும்ப மாட்டாங்கன்னு இவரு விஜய்க்கு கிளீன் சிட்டு கொடுத்தாரு
மு.க. ஸ்டாலின், சீமான் அதை விமர்சிச்சுட்டு இருந்தாரு. இந்த சூழ்நிலையில விஜய் இதுல அக்யூஸ்டா கல்பிட்டா அவர்தான் அக்யூஸ்டா அவர்தான் தனக்கு பெரிய கூட்டம் காட்டி பெரிய கல்டினி காட்டுறதுக்காக திட்டமிட்டு சதி பண்ணாரா, ஜான் ஆரோக்கியசாமி அந்த சதி திட்டத்துக்கு துணை நின்றாரான்னு 3 தடவை இவரு நம்ம சிபிஐ விசாரிச்சாச்சு. சிபிஐங்கிறது சென்ட்ரல் ஏஜென்சி. ஸ்டேட் போலீஸ் விஜய விசாரிக்கவும் இல்லை, விஜய்க்கு வண்டியை கன்ஃபிஸ்கேட் பண்ணவும் இல்லை, சென்ட்ரல் ஏஜென்சி விசாரிக்கிறாங்க. அப்போ இந்த 2 மேட்டர் ஆயிடுச்சா. 3வது ஒரு மேட்டர், இவருக்கு ஐடி டிபார்ட்மெண்ட்ல 1.5 கோடி இவர் ஃபைன் கட்டது சரின்னு வருது. ஸோ இந்த 3ம் என்ன பொறுத்த அளவுல ஜெயலலிதா ட்ரீட்மெண்ட்டை நோக்கி போகுதுன்னு நான் பார்க்குறேன். அதே வேளையில 999 பேர் மிரட்டி கூட்டணி கொண்டு வராங்கன்னு தான் சொல்றாங்க. நேற்று என் நண்பர் ஆர்கே கூட புதிய தலைமுறையில் இதைத்தான் சொன்னாப்புல. அதே மாதிரி அசரல்ல மோடி ரொம்ப அலர்ட்டா இருப்பாரு. அலர்ட்டா இருக்கக்கூடிய மோடி நீங்க 26ல மோடியாலேயே ஒரு ஆளாட்ட ஆயிட்டு 29ல மோடிக்கு எதிராக வருவீங்க. அப்போ உங்களுக்கு மோடிக்கு தமிழ்நாட்டில் 20 எம்பி நாங்க எதிர்பார்க்கிறோம். மோடிக்கு 4வது முறை. கேரளாவில் 5 எம்பி எதிர்பார்க்கிறோம். ஆற்றிங்கல், திருவனந்தபுரம் இதெல்லாம் எதிர்பார்க்கிறோம். ஸோ இந்த எதிர்பார்ப்புல இவருக்கு பாப்புலாரிட்டி இது குறுக்க நிற்கும். இவர் ஒரு ஃபோர்ஸ் ஆனா ராகுல் காந்தியோட சேர்ந்து இதெல்லாம் தடுக்க பார்ப்பாரு. மேலும் ஜனநாயகத்தில் அடிச்சது அவருக்கு பெரிய அடி. அந்த அடி அவருக்கு அவரோட ஆயுள் கால நோக்கமே ரஜினி படத்தோட தன் படம் வசூல்ல மிஞ்சினு தான் அந்த படத்தை நினைச்சாரு. ஸோ 2.0 பிடிச்சிட முடியாது என்றாலும் அவர் என்ன நினைச்சிருப்பாருன்னா 25ல அவருக்கு படம் இல்லை. 25ல அதிக வசூல் பெற்ற படம் ரஜினிக்கு கூலி 500 கோடி தாண்டிட்டு, அதுக்கு முன்னாடி ஜெயிலரும் 500 கோடி தாண்டிட்டு, அப்போ இவருக்கு லியோ மட்டும்தான் 500 கோடி தாண்டிட்டு. அப்போ நம்ம ரஜினிக்கு எதிராட்டு அவருக்கு வேண்டிய மார்க்கெட்டிங் ஆட்களை வச்சு சூப்பர் ஸ்டார்னு ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ரஜினி தான் சூப்பர் ஸ்டார், என்னால் இவர் அந்த இதுக்கு கிளைம் பண்ணி அதை நிரூபிச்சிடணும்னு ஆசைப்பட்டு இருக்கிறாரு. அப்போ அந்த ஆசைக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கா மோடி எதிர்ப்பு, கடைசி படம், அரசியல், திமுக எதிர்ப்பு இதெல்லாம் காட்டி ஒரு வசூல் கொள்கை எதிர்னு சொன்னா கிறிஸ்டின் முஸ்லீம் படத்தை குவிச்சிருவாங்க. கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் விஜய் படத்தை ஒரு தடவைக்கு 2-3 தடவை ரிப்பீட்டடா பாக்குறாங்க. கிறிஸ்டின்ஸ் நாட் முஸ்லிம்ஸ். முஸ்லிம்ஸ் பீஸ்ட் படத்துல இருந்தே சாபம் விட்டுட்டு விலகிட்டாங்க. சோ இந்த திமுக எதிர்ப்பு இதெல்லாம் வரும். கடைசி படம்ங்கிறது வரும். நம்ம படம் ரிலீஸ் பண்ணா உதயநிதி ஸ்டாலின் நம்மளோட உருட்டல் மிரட்டலுக்கு பயந்து அவரு லியோ படம் வரும்போது பாராட்டிட்டு ஒதுங்கிட்டாரு, கோட் படம் வரும்போது ஒதுங்கிக்கிட்டாரு, இதுலயும் ஒதுங்கிடுவார் நினைச்சுக்கிட்டு நிறைந்த கனவோட கடைசி படம்னு சொன்னாரு. கெடுவான் கேடு நினைப்பான்ங்கிற மாதிரி சிவகார்த்தியன் படம் வருது. ஆட்களை விட்டு அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு தேசபக்தர் நாட்டுக்காக தியாகம் பண்ண ஐயா தாஸ் அவர்கள் மகனுக்கு எதிராக பல வதந்திகளையும் பரப்பி எப்படி படம் ரிலீஸ் பண்ணலான்னு அவருக்கு ஆட்களை விட்டு பணத்தை கொடுத்து பிரச்சாரம் பண்றாரு. அது கெடுவான் கேடு நினைப்பான் கதையாட்டு சிவகார்த்தியன் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. மோடியே அது காங்கிரஸுக்கு எதிரான படங்கனால சிவகார்த்தியனை கூப்பிட்டு பாராட்டிட்டாரு. அந்த படமும் ஹாலிடே கலெக்ஷன்ல மற்ற நாள்ல வந்தா வசூல் ரீதியா பாதிக்கக்கூடிய படம் ஹாலிடே வசூல்ல வெற்றி படம் மட்டும் அது அங்கீகாரத்தை பெற்றுச்சு. இவருக்கு படம் 9ஆம் தேதி சென்சார் போர்டு அடிச்சதுல அதுக்கு பிறகு ரொம்ப முக்கிய இது அட்டார்னி ஜெனரல் எல்லாம் ஆர்கியூ பண்ணி அவரோட படம் ரிலீஸ் ஆகாம போன சூழ்நிலையிலும் 2 மாசம் ஆகியும் இன்னைக்கு ரிவிஷன் கமிட்டிலையும் ஒரு மெம்பர் உடல்நிலை சரியில்லைன்னு அங்கேயும் கிடப்புல போடப்பட்டுட்டு. இதே சூழ்நிலை இன்னொன்னு சொல்லேன், லாரன்ஸ் லட்சுமின்னு ஒரு கிறிஸ்தவர், லட்சுமி ஒரு இந்து பெண்மணி தொடர்பான ஒரு படத்தை வச்சு இந்துக்களை இழிப்படுத்ததாட்டும் இந்து பெண்களை அவமானப்படுத்துற மாதிரி ஒரு படம் எடுத்த சூழ்நிலையில சென்சார் போர்டு இப்படி படம் எடுத்தா நாங்க சர்டிபிகேட்டே தர வேண்டியது இல்லைன்னு சொல்லிட்டாப்புல. இதே அணுகுமுறை ஜனநாயக படத்துல இருந்ததுன்னா அங்கேயும் மத கலவரத்தை தூண்டு பண்ணி சர்டிபிகேட் தராம வைக்கிறதுக்கும் சென்சார் போர்டுக்கு ஒரு அதிகாரம் இருக்குது. இந்த சூழ்நிலையில விஜய் சென்சார் போர்டை எதிர்க்க முடியாதவருக்கு எதிர்க்கக்கூடிய துணிவற்ற ஒரு ஆட்டு. இதுவரை ஸ்டாலின் சார், அங்கிள் சார் எல்லாம் அடிச்சவரு, எடப்பாடியை ஜஸ்ட் லைக் தட் அடிச்சவரு, சீமான மறைமுகமா நசன்னு கத்தி பேசி என்ன பலன்னு சீமானுக்கு எதிராக தன்னுடைய காழ்ப்புணர்ச்சி வன்மத்தையும் காட்டினவர், மோடிக்கு எதிராக ஒரு வார்த்தை பேச முடியாம மோடி யாருன்னு நம்ம காட்டினதுல அதான் மோடி தான் காட்டினாரு. வாட் இஸ் எம்பெடட் இன் மோடிஸ் மைண்ட் வாஸ் ரீகிண்டில்டு பை பேட்ரியாட்ஸ் லைக் ஆர்டி. இது ஆர்டி டீம். இதுதான் நடந்தது. இப்போ அவரால் பேச முடியாம இருக்கிறாரு. இப்போ நீங்க அதுக்கு என்ன உதாரணம்னா, ராகுல் கைதுக்கு எக்ஸலத்துல பதிவு போட்டவர் நேஷனல் ஹெரால்ட்ல ராகுலுக்கும் சோனியாவுக்கும் கிடைச்ச ரிலீஃபுக்கு ஸ்டாலின் அதை வரவேற்கிறார். இவர் அதை பற்றி மூச்சு விடல.
பாராளுமன்ற இதுல ஸ்டாலின் வந்து எம்பிக்களை அனுப்பல, ஆனா எக்ஸலத்துல பதிவிடுறாரு. இவர்கிட்ட எம்பிக்கள் இல்ல, ஆனா எக்ஸலத்துல சோனியாவுக்கும் காங்கிரஸுக்கு ஆதரவா பதிவிடல. சோ அன்றைய நிகழ்வுல இருந்து மோடி பயம் இவரை தொத்திக்கிட்டது. இப்போ இந்த வழக்குலயும் இவரு இன்டிஸ்கிரிமினேட்டிங் எவிடன்ஸ் இருந்ததுன்னா அக்யூஸ்ட் ஆக்கி கன்விக்ஷன் வர போகுமோங்கிற அச்சம் இருக்குது. 3 முறை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க சிபிஐக்கு டெல்லியில. ஸ்டாலின் ஒரு தடவை கூட கூப்பிடல. அப்பந்தான் இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிடணும். ஸ்டாலின் உங்களை கண்டு ஏன் பயப்படுறாருன்னா, நீங்க தனிச்சு போட்டிட்டீங்கன்னா அவருக்கு வரக்கூடிய கிறிஸ்டின் ஓட்டுல பாதிப்பு வரலாம், அவருக்கு வரக்கூடிய அருந்ததியர் ஓட்டுல பாதிப்பு வரலாம். இந்த பாதிப்பு உங்களால வரலாம். ஏன்னா உங்களுக்கு கிறிஸ்டின்ஸ்ல நிறைய ரசிகர்கள் இருக்காங்க, அருந்ததியர்ல நிறைய ரசிகர்கள் இருக்கிறாங்க. உங்களை ஹராஸ் பண்ணினாலோ அல்லது உங்களை ஸ்டாலின் துன்புறுத்துறாருன்னு அந்த மக்கள் நினைச்சாலோ அவங்க ஸ்டாலின் விட்டு விலகி உங்களுக்கு வாக்களிக்கலாம். ஸோ அவரு உங்களை பூ போல என் மகனுக்கு ஃப்ரெண்டு, நீ என் மகன் மேல உள்ள தனிப்பட்ட உறவத்தில் நீ கட்சி ஆரம்பிச்சா உன்னை நான் எதிரியா பார்க்க முடியாதுப்பா, என் மகனை மாதிரி உன்னையும் அன்பாதான் பார்க்கங்கிற பாணிக்கு கரூர் விஷயத்த வந்து ஸ்டாலின் டீல் பண்ணாரு. ஏதாவது அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தா அதை அவர் அட்வான்டேஜ் ஆக்கிடக்கூடாதுன்னு அவர் பண்ணாரு. மோடியை பொறுத்தளவுல நீ வரும்போதே ராகுல் காந்திக்கு ஊதுகுழலா ஒட்டுண்ணியா தொங்கு சதையா ஸ்டூஜா வார, நீ என்ன பண்ணாலும் ராகுல் காந்தியோட பண்ணிக்க, நீ என் எதிரி, நீ உன்னை நான் அடிச்சா என் எதிர் போட்டா நீ பிரிச்சுட்டு போ, எனக்கு அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த மாதிரிக்கு உன்னை அடிக்கிறதுல எனக்கு லாபம் நஷ்டம் இல்லை. என்ன சார்ந்த உண்மையானவங்க தேசபக்தர்கள் ஒரு அர்பன் நக்சல, ஒரு மதமாற்ற கோஷ்டிய, ஒரு லயாலா கன்வர்ஷன் குரூப்பை அடிச்சு மோடி தவிர்க்கிறாரு. நல்லதுதான். இந்த மாதிரிப்பட்ட ஒரு ட்ரீட்மெண்ட் ராகுல் காந்திக்கு ஆளா இருக்கவங்களுக்கு கொடுத்துதான் தீரணும். அன்னைக்கு சசிகலா, இன்னைக்கு விஜய்ங்கிற லெவல்ல என் ஆட்களை ஏத்துக்கிடுவாங்கன்னு மோடி இந்த இதுக்குள்ள நிற்கிறாப்புல. இதற்கிடையில பல தொலைக்காட்சிகள்ல என்டிஏ விஜய் கூட்டணிங்கிற செய்திகள் வருது. குறிப்பா இன்றைய தினம் விசாரணைக்கு ஆஜராவதுக்கு முன்னாடி விசாரணையில கடுமை இருக்கக்கூடாது என்பதற்காக விஜய் அவருக்கு மாவட்ட செயலாளர்லாம் கூப்பிட்டு கூட்டணிக்கு போகணுமா வேண்டாமான்னு கேட்கும்போது 100க்கு 80 பேரு கூட்டணின்னு சொல்லிட்டான். அப்ப விஜயை பொறுத்தவரை தனிச்சு போட்டியிடறதுக்கு ஆள் இல்லை.